இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் யுஏஇனுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய முகமது பின் சையத் அல் நதியான் அவர்கள் 1 மணி நேரம் இந்தியாவிற்கு வந்துட்டு திடுப்புன்னு கிளம்பி போயிருக்கிறார். இந்த 1 மணி நேரத்திற்காக எதற்காக யுஏஇனுடைய பிரசிடெண்ட் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்? இதுதான் இன்றைக்கு இந்திய அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் சொல்ல மறுத்த ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. 13,000க்கும் அதிகமான இந்தியர்களை சவுதி அரேபியா வேலையை விட்டு தூக்கி வெளியேற்றி இருக்கிறது என்கிற செய்தியை மூடி மறைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் யுஏஇனுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய நபர் இந்தியாவிற்கு வருகை புரிந்ததனுடைய முக்கியத்துவம் பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டெல்லி ஏர்போர்ட்லேருந்து பிரதமர் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டுமானால் குறைந்தது ஒரு 30 மணி நேரம் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 30 நிமிடம் தேவைப்படுகிறது. இப்போ யுஏஇ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பிரசிடெண்ட் இந்தியாவில் 2 மணி நேரம் இருந்தார் அப்படின்னு. ஆனால் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சார்பாக சொல்லப்படுவது என்பது இல்லை 3 மணி நேரம் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, எதுவாக இருந்தாலுமே இப்போ டெல்லி பாலம் ஏர்போர்ட்லேருந்து பிரதமருடைய அலுவலகத்திற்கு வர வேண்டுமானால் குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடம் ஆகும். அப்போ வர்றதுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்திலேயே சில விஷயங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன அப்படின்லாம் சொல்கிறாங்க. மோடியும் யுஏஇனுடைய அதிபரும் கையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த காருக்குள்ளே எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாம் இன்றைக்கு சங்கிகள் வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மோடிக்கு எதிராக அரபு நாடுகள் திரும்பி இருக்கின்றன என்பதுதான் முக்கியமான செய்தி. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று ஆபரேஷன் சிந்தூர், மற்றொன்று இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக RSS சங்கபரிவார கும்பல்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய வன்முறைகள். இது 2மே இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை அரபு நாடுகளை விலகிச் செல்லக்கூடிய முடிவிற்கு எடுத்து சென்றிருக்கின்றன என்பதுதான் முக்கியமான செய்தி. இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், போலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அதனுடைய துணை ஜனாதிபதி சமீபத்தில் பாகிஸ்தானை போய் முதல்ல சந்திச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராரு. அப்போ ஜெய்சங்கர் சொல்கிறாரு, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசணும், அதை கண்டிக்கணும் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறார். உடனடியாக ஜெய்சங்கரை பார்த்து போலந்துடைய துணை ஜனாதிபதி, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறீங்க இல்லையா, அவங்க போர் நடத்துறதுக்கு நீங்கள் அப்போ ஆதரவாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக பேசியதாக செய்திகள் வெளிவந்தது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே நம்முடைய இந்திய நாட்டை இந்த அளவிற்கு எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்றுமில்லை, இதே யுஏஇ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 26 பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தலைவரை சந்தித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது. இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் திரும்பக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பாருங்களேன், சமீபத்தில் கூட நீங்கள் கடந்த சில வாரங்களாக பாருங்கள், குளோபலாக, அதாவது உலகளாவிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே நடக்கவே மாட்டேங்குது. உலகளாவிய முதலீடுகள் எல்லாம் இந்தியாவிற்கு வர மறுத்து கொண்டிருக்கின்றன. அல்லது இந்தியாவில் முதலீடு செய்தால் அது சரி வராது அப்படின்னு எல்லாருமே பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு $100 மில்லியன் ஒரு அக்ரிகல்ச்சர் தொடர்பான, விவசாயம் தொடர்பான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அமெரிக்கா, இஸ்ரேல், அது மாதிரி இந்தியாவில் சேர்ந்து இந்தியாவுக்குள்ளே நடத்துகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று சில காலங்களுக்கு முன்பு ஒப்பந்தமானது. ஆனால் அது செயல்படவில்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ கடந்த சில தினங்களாக பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். உலகளாவிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா, மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா ஒரு பதட்டமான சூழலில் இருக்குது. இங்கே முதலீடுகள் செய்வதற்கு இங்கே எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களின் மீது RSS சங்கபரிவார கும்பல்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீடுகளை உடைப்பது, புல்டோசர் ராஜ் என்று சொல்வது, அதே மாதிரி அவர்களுடைய அடிப்படை உரிமைகள், உணவு, உடை, உறைவிடை வீட்டிலெல்லாம் கை வைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து சங்கபரிவார கும்பல்கள் செய்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகளவில் இருக்குல்ல. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கு மோடியை பற்றியோ அல்லது சங்கபரிவார கும்பலை பற்றியோ உலகளவில் ஒரு செய்தி கூட இல்லை, ஒரு ஊடகங்கள் கூட விவாதிக்காது.
அந்த அளவிற்கு நம்முடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய புகழை, இந்தியாவினுடைய மேன்மையை, பெருமையை மோடியும் RSS சங்க பரிவார கும்பலும் சேர்ந்து இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ என்னன்னா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் எல்லாம் நட்பாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு 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 ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களே ஃபோன் போட்டு UAE அதிபரை கூப்பிட்டு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ நாடகம் நடத்தி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சில செய்தியாளர்கள் ஊடகங்களில் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன ஒரு நிலைமை பாருங்களேன். விஸ்வகுருன்னு என்னெல்லாம் இவனுங்க போட்டுட்டு ஒன்று பாருங்களேன். ஒரு அளவு வேண்டாமா? ஒரு அளவு வேண்டாமாங்க? அதாவது தலக்கணத்தினுடைய உச்சியில் ஆடுனா இதுதான் நிலைமை அப்படிங்கிறத உண்மைங்க. இதில் RSS சங்க பரிவாரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது எந்த காலத்தில் அவனுங்க எழும்ப முடியாத அளவுக்கானதாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா நீங்கள் இவனுங்க உள்ள பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே உலகளவில் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ இவருங்க தனிப்பட்ட முறையில் RSSகார வந்து கேவலமானவன், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பொறுப்பில் வந்துட்டு அதை வந்து கையாளுவதில் கூட இவ்வளவு பெரிய ஒரு 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 பின்னடைவை வந்து இவனுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல்வேறு நாடுகள் இன்றைக்கு அவர்கள் பின்னால் அணிதிரளக்கூடிய காட்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கு ஒரு 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 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு இடையில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா முன்னாடியெல்லாம் இந்தியாவிற்கு ஆதரவாக உலகமே குரல் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு பல்வேறு செயல்களை பார்க்கும்போது அது அப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கு. இப்போ இதெல்லாம் பேசும்போது RSS சங்க பரிவார கும்பல் நம்மை போன்றவர்களை தேச துரோகிகள் என்று சொல்வார்கள் இல்லையா? இந்தியாவில் எப்படிப்பட்ட மகத்தான பிரதமர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் இல்லையா? கை கட்டி நின்று அவ்வளவு மரியாதையோடு நம்முடைய நாட்டின் பிரதமர்களையும் நம்ம நாட்டையும் மதித்திருந்த ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பாருங்களேன் நீங்கள். அப்போ அதனால தான் என்னென்னா, குறிப்பாக ஆசிய அளவில் இருக்கக்கூடிய குறிப்பாக அரபு நாடுகள் இந்தியாவை விட்டு விலகிச் செல்லக்கூடிய இந்த சூழலில் தான் இல்லை நாங்கள்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த அவசரமாக UAE அதிபரை வரவழைத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய தோல்வியை சன்மானமாக இந்திய மக்களுக்கும் நாட்டிற்கும் கொடுத்திருக்கிறது இந்த RSS சங்க பரிவார கும்பல். எப்படிப்பட்டவர்கள்னு பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.